ஹோட்டலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதோட நிறுத்திக்க. மீனா, சொந்தக்காரங்க எல்லாரும் வருவாங்க. அவங்களுக்கு ஒரு குறைய இருக்க கூடாது. நல்லா பாத்துக்கோ. சரிங்க. மா, நிச்சயதார்த்தம் முடியற வரைக்கும் சாப்பிடறத தவிர வேற எதுக்கு வாய் திறக்க கூடாது. போடி, போ போ போ. எங்க போயிடுவீங்க எல்லாம்? உண்மை ஒரு நாள் தெரிய வரும். அப்பதான் தெரியும் இந்த திலகா சொன்னதெல்லாம் உண்மைன்னு. வந்துட்டாளுங்க. அண்ணே, உங்களை எங்கெல்லாம் தேடுறது? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் போய் ரெடி ஆகுங்கண்ணே. இருடா, என்ன அவசரம்? எனக்கு ரெடி ஆகிறதுக்கு 5 நிமிஷம் போதும். ஏய் நில்லு, இங்கதானே போச்சு. எங்க போச்சு? தள்ளுங்க. ஐயோ, இங்கதானே போச்சு. பாரதி என்னடா பண்ணிட்டு இருக்காங்க? எதுக்கு கட்டையை தூக்கிட்டு ஓடுறாங்க? தெரியல என்ன. வா வா வாங்கண்ணே. எங்க போச்சு? பாரதி, என்னாச்சு சார்? என்னங்க? யார் சார் இந்த மண்டபத்தை புக் பண்ணது? இங்க எலி தொல்லை அதிகமா இருக்கும் போல இருக்கு. இப்பதான் அந்த பக்கமா ஒரு எலியை அடிச்சு துரத்துன. இப்ப இந்த பக்கம் பார்த்தா இன்னொரு எலி ஓடுது. என்ன பாரதி, இது நிச்சயதார்த்த Dress. இது என்ன கோலத்துல இருக்குன்னு பாருங்க. அடடா, என்ன மித்ரா, புடவைக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னா தானே தெரியும். இந்த Dress ஃபுல்லா ஓட்ட ஓட்டையா இருக்கு பாட்டி. என்னது ஓட்டையாவா? ஐயோ, அங்க பாரு. ஐயோ, ஐயோ, இது நிச்சயதார்த்த புடவை. இது இப்ப இருக்கிற கண்டிஷனை பார்த்தா ஒண்ணுமே பண்ண முடியாது போல இருக்கே. இப்பதான் பாரதி எலித்தோலை அதிகமா இருக்குன்னு கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டே இருந்தா. புடவை கிழிஞ்சிருக்கிறத பார்த்தா இது கண்டிப்பா எளிதா கடிச்சு வச்சிருக்கு. அட கடவுளே, இது என்ன சோதனை! நிச்சயதார்த்த புடவை இப்படி ஆயிடுச்சே. பாட்டி, எனக்கு என்னமோ இது எலி கடிச்சு இப்படியான மாதிரி தெரியல. எனக்கு இந்த பாரதி மேலதான் சந்தேகமா இருக்கு. இவதான் இந்த நிச்சயதார்த்தம் நடக்க கூடாதுன்னு என் நிச்சய Dress இப்படி பண்ணி வச்சிருக்கா. மித்ரா மேடம், ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆனா ஒன்னா எல்லாத்துக்கும் என்னைய கை காட்டுறீங்களே, இது நல்லாவா இருக்கு? நீங்க இந்த புடவைய காட்டினதுமே என் மேலதான் தேவையில்லாம பழி போடுவீங்கன்னு நான் நினைச்சேன். அதே மாதிரி நடந்துருச்சு. பாட்டி, நான் சொன்ன எதையுமே நீங்க யாரும் நம்பல. போய் ஏதோ ஒரு புடவைய எடுத்துட்டு வாங்க, நான் கட்டிக்கிறேன். நான் நிச்சயத்துக்கு ஆசையா பார்த்து எடுத்த புடவை இந்த நிலைமையில இருக்கப்போ நீங்க எதை எடுத்துட்டு வந்து கொடுத்தாலும் எனக்கு எல்லாமே ஒண்ணுதான். போய் எடுத்துட்டு வாங்க, கட்டிட்டு வந்து நிக்கிறேன். இப்படிதான் என் நிச்சயத்துக்கு ஏதாவது ஒண்ணு நடக்கணும்னு என் தலையில எழுதியிருக்க போல இருக்கு. அது என்ன மாத்தவா முடியும்? மித்ரா மேடம், எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. இந்த மாதிரி சமயத்துல நீங்க இப்படி பேசுறது நல்லது கிடையாது மேடம். நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். இங்க பக்கத்துல இருக்கிற பில்டிங் ஒண்ணு டெமாலிஷ் பண்ணதுனால எலிலாம் இங்க வந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஒரு நல்ல காரியம் நடக்கிறப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடக்கிறத பார்த்து மனசு விட்டுறக்கூடாது. இதை எல்லாத்தையுமே தாண்டி இந்த ஃபங்க்ஷனை எப்படி நடத்தலாம் தான் நீங்க யோசிக்கணுமே தவிர இந்த மாதிரி அப்செட் ஆகி இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நீங்க போய் ரெடி ஆயிட்டு நம்பிக்கையோட ஸ்டேஜுக்கு போங்க. உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும். அண்ணே, அண்ணி இந்த நிச்சயம் நடக்குன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்றாங்க. அது சரி, நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்லடா, இந்த புடவை எப்படி இப்படி ஆச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதான் எலி கடிச்சிருச்சுன்னு சொல்றாங்கல்ல. ஆனா எனக்கு அப்படி தெரியல, வேற என்னமோ நடந்திருக்கு. வேற என்னமோனா? சார், நான் கேட்டுக்கிட்ட மாதிரி நீங்க அங்க அப்படி சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க இப்படி சொல்லும்போது முதல்ல எனக்கு விருப்பம் இல்ல. ஆனா உங்க வாழ்க்கை பிரச்சனைன்னு சொல்லும்போது என்னால அது முடியாதுன்னு சொல்ல முடியல. அதனாலதான் நீங்க சொன்ன மாதிரி செஞ்சேன். சீக்கிரத்துல உங்க பிரச்சனையெல்லாம் சரியாயி நல்லபடியா உங்க புருஷனோட சேர்ந்து வாழணுமா.
நான் வரேம்மா. சரிங்க சார், ரொம்ப நன்றி. சரிங்கம்மா. இப்போ என்னடா சொல்ற? அண்ணே நீங்க ஒரு ஜீனியஸ்ண்ணே. உங்க பொண்டாட்டிய பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நான் புரிஞ்சு வச்ச என்னடா பிரயோஜனம்? இந்த நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடாதுன்னு இவ்வளோ வேலை பார்க்குற பாரதி அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்து நீ தான் என் புருஷன்னு சொல்கிறதுக்கு மனசு வரல. அதை விட்டுட்டு யாராட்டையோ ஹெல்ப் கேட்டுக்கிட்டு மித்ராவை டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் என்னென்ன பிளான் பண்ண போகிறாங்களோ தெரியல. அண்ணே நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அண்ணி பக்கம் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம இருக்கிறதுல என்ன பிரச்சனைன்னு தெரியல. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணும், அதுக்கு நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். நானும் அந்த நம்பிக்கையில் தாண்டா இருக்கேன். எது எப்படி இருந்தாலும் பாரதி தான் என்னோட ஒய்ஃப். இதை யார் நினைச்சாலும், ஏன் பாரதியே நினைச்சாலும் மாற்ற முடியாது. கமான் வா போலாம். வாங்க. ஆனா உங்க கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்ல. உங்க நிச்சயதார்த்தம் நடக்கிற அன்னைக்கு கூட இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கீங்களே. சரி பரவாயில்ல, நான் பாக்குறேன். நீங்க சீக்கிரம் நிச்சயதார்த்தத்துக்கு ரெடி ஆகுங்க. இப்போ அதுதான் முக்கியம். இது என்னோட பொறுப்பு. மேடம், நீங்க சொன்ன மாதிரியே பாரதி போனோட பாஸ்வேர்ட் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே மித்ரா, நீ அவளை கொஞ்ச நேரம் ஃபோன் சார்ஜர் போடுற இடத்துக்கு வர விடாம பாத்துக்கோ. நான் போயிட்டு வேலையை முடிச்சிடுறேன். ஓகே மேடம், I'll take care. எங்க வாங்க போலாம். என்னங்க, நீங்க கதவு பக்கத்துல நின்று யாராவது வராங்களான்னு பாத்துக்கோங்க. சரி பவானி, நீ சீக்கிரமா வேலையை முடி போ, நான் பாத்துக்கிறேன்.